நம்முடைய உள்ளங்களை பாதிக்கக்கூடிய பாழாக்கக்கூடிய அம்சங்களை நாம் இனம் காணுகிற போது அவற்றிலிருந்து நம்முடைய உள்ளங்களை தூய்மையாக நாம் வைத்துக் கொள்ளலாம். அல்லாஹ் அதற்கு நமக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் ஷேக் முஹம்மது சாலிஹ் அல் முனஜ்ஜித் அவர்களால் எழுதப்பட்ட முஃப்சிதாத்துல் குலூப் என்கிற இந்த புத்தகத்தை நாம் இந்த குறுகிய கால தொடர் கல்வி வகுப்பிலே படித்துக் கொண்டு வருகிறோம். சென்ற வகுப்பிலே அல் ஹவா அல்லது ஹவா என்று சொல்லக்கூடிய மனோ இச்சை தொடர்பாக சில செய்திகளை நாம் பார்த்திருந்தோம். பொதுவாக மனிதனிடத்தில் மனோ இச்சை என்பது இருந்து கொண்டே இருக்கும். மனோ இச்சையில் மார்க்கத்திற்கு முரணான முறையில் ஒருவன் செயற்படுவது என்பது அவனுடைய உள்ளத்தை பாழாக்கக்கூடியதாக இருக்கிறது. மனோ இச்சையை அவன் கட்டுப்படுத்த வேண்டும். மனம் சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் அவன் செய்யக்கூடியவனாக இருக்கக்கூடாது என்பதை நாம் பார்த்தோம். ஒரு மனிதன் தன்னுடைய மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு நடப்பானாக இருந்தால் அதனால் பல்வேறு தீய விளைவுகளை அவன் சந்திக்க வேண்டி ஏற்படும். அவ்வாறான சில விளைவுகளை ஷேக் அவர்கள் இங்கே சுட்டி காட்டுகிறார்கள். அதிலே ஒன்று ஹுஸ்ரானுல் ஆஹிரா, மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவனுடைய மறுமை வாழ்வு தோல்வியடைந்து விடுகிறது. அல்லாஹு தஆலா சூரத்து நாஸிஆத் 37 முதல் 41 வரை உள்ள வசனங்களிலே சொல்லும் போது ஃபஅம்மா மன் தகா வஆஸர அல் ஹயாத் அத்-துன்யா, யாரொருவர் எல்லை மீறி உலக வாழ்வை தேர்வு செய்கிறாரோ, அல்லாஹுடைய சட்டங்களுக்கு கட்டுப்படாமல் அந்த சட்டங்களை மீறி உலகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கிறாரோ, ஃபஇன்னல் ஜஹீம ஹியல் மஅவா, அவர் ஒதுங்குகிற இடம் ஜஹீம் என்ற நரகம்தான். வஅம்மா மன் ஹாஃப மகாம ரப்பிஹி வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, யாரொருவர் தன்னுடைய ரப்புக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்பதை பயந்து தனது நஃப்ஸை ஹவாவை விட்டும், அதாவது தனது மனதை மனோ இச்சைகளை விட்டும் தடுத்து வாழ்கிறாரோ, ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவர் ஒதுங்குகிற இடம் ஜன்னத்தாக சுவர்க்கமாக இருக்கும் என்பதை இந்த வசனங்களிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். இந்த வசனங்களை ஆழமாக சிந்திக்கிற ஒருவர் நிச்சயமாக மனோ இச்சைக்கு கட்டுப்படுகிற போது அவர் மறுமையை இழந்து விடுகிறார் என்பதை புரிந்து கொள்ளலாம். அதனாலதான் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன ஒரு செய்தி ஜுஹுத் என்கிற புத்தகத்திலே இமாம் இப்னுல் முபாரக் ரஹிமஹுல்லா அவர்களால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் சொன்னார்கள், மன் கானல் அஜ்வஃபானி ஹம்மஹு ஹஸிர மீசானஹு யௌமல் கியாமா, யாருக்கு அவருடைய வயிறும் அவருடைய மர்மஸ்தானமும் இலக்காக அமைகிறதோ, அதாவது வயிற்றை நிறைக்க வேண்டும், மர்மஸ்தானத்தின் தேவையை நிறைவேற்ற வேண்டும் என்கிற அந்த இச்சையோடு யார் வாழுகிறாரோ, ஹஸிர மீசானஹு யௌமல் கியாமா, அவர் மறுமையிலே தன்னுடைய மீசானை இழந்து விடுவார் என்று அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். எனவே ஒரு மனிதன் மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு நடப்பானாக இருந்தால் முதலில் அவன் சந்திக்கிற மிக மோசமான விளைவு அவனுடைய மறுமையை அவன் இழந்து விடுவார். அதே போல மனோ இச்சைக்கு கட்டுப்படுகிறவன் வழிகேட்டை நோக்கி செல்லுவார். மனோ இச்சைக்கு கட்டுப்படுகிறவன் வழிகேட்டை நோக்கி செல்லுவார். அல்லாஹு தஆலா சூரத்து நஜ்ம் 23வது வசனத்தில் சொல்லும் போது, இன் யத்தபிஊன இல்லா ظن وما تهوى الانفس, நீங்கள் உறுதி இல்லாதவற்றையும் அதே போல மனோ இச்சைகளையுமே பின்பற்றுகிறீர்கள், அல்லது அவர்கள் மனோ இச்சைகளையும் உறுதி இல்லாதவற்றையும் சந்தேகத்திற்கிடமானவற்றையும் பின்பற்றுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இவ்வாறு அவர்கள் செய்ததனால் அவர்கள் வழிகட்டு போனார்கள் என்பதை அந்த சூறாவிலே அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்துகிறார். எனவே ஒரு மனிதன் தன்னுடைய மனோ இச்சைக்கு கட்டுப்பட ஆரம்பித்தால் நேர்வழியை விட்டு அவன் தடம் புரள்வான் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதே போல
மனோ இச்சைக்கு கட்டுப்படுகிறவர்கள் அல் குர்ஆனை கொண்டோ அல்லது அல் குர்ஆனின் அடிப்படையில் அமையக்கூடிய உபதேசங்களை கொண்டோ பயனடைய மாட்டார்கள். அல்லாஹு தஆலா சூரா முஹம்மத் 16வது வசனத்தில் சொல்லும் போது, வமின்ஹும் மை யஸ்தமிஉ இலைக், அவர்களில் சிலர் நீ சொல்வதை கேட்கிறார்கள். ஹத்தா இதா ஹரஜு மின் இந்திக, அப்படி கேட்டுவிட்டு உன்னிடமிருந்து அவர்கள் செல்லும் போது, காலு லில்லதீன ஊத்துல் இல்ம மாதா கால ஆனிஃபா, கல்வி கொடுக்கப்பட்டவர்களிடம் அவர்கள் கேட்கிறார்கள், இவர் என்ன சொன்னார், சற்று முன்னர் இவர் என்ன சொன்னார் என்று கேட்கிறார்கள். என்றால் அவர்களுக்கு அந்த உபதேசம் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. அல்லாஹுடைய தூதர் ஓதி காண்பித்த அந்த வசனங்கள், அல்லாஹுடைய தூதர் செய்த அந்த உபதேசங்கள் அவர்களுக்கு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை கேட்கிறார்கள். கேட்டுவிட்டு பிறகு ரசூலுல்லாவிடமிருந்து அவர்கள் எழுந்து சென்ற பிறகு அங்குள்ளவர்களிடம் கேட்க இவர் என்ன சொன்னார் என்று கேட்கிறார்கள். உலாயிக அல்லதீன தபஅ அல்லாஹு அலா குலூபிஹிம் வத்தபஉ அஹ்வாஅஹும், இவர்கள் யார் என்றால் இவர்கள்தான் அல்லாஹ் அவர்களுடைய இதயங்களில் முத்திரையிட்ட மனிதர்கள், மேலும் இவர்கள்தான் மனோ இச்சையை பின்பற்றிய மனிதர்கள் என்று அல்லாஹ் இந்த சூரா முஹம்மத் 16வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மனோ இச்சைக்கு கட்டுப்படுகிறவர்கள் குர்ஆனிய உபதேசங்களுக்கு கட்டுப்பட மாட்டார்கள், அல்லது குர்ஆனிய உபதேசங்கள் அவர்களிலே தாக்கம் செலுத்த மாட்டார். இன்று நிறைய இதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதிகமான மக்கள் இன்று மனோ இச்சையை கடவுளாக ஆக்கி கொண்டு வாழக்கூடியவர்கள். எனவே எவ்வளவுதான் குர்ஆன் அவர்களிடம் சொல்லப்பட்டாலும், எவ்வளவுதான் நல்லுபதேசம் அவர்களுக்கு முன்வைக்கப்பட்டாலும் அவர்கள் உள்வாங்காத நிலையை நாம் பார்க்கிறோம். இன்னும் ஒரு இடத்திலே சூரத்துல் கஸஸ் 50வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது, ஃபஇல்லம் யஸ்தஜீபு லக, நபியே நீ அழைக்கிறாய், அந்த அழைப்புக்கு அவர்கள் பதில் தரவில்லை என்றால், ஃபஅலம் அன்னமா யத்தபிஊன அஹ்வாஅஹும், அறிந்து கொள் அவர்கள் தங்களுடைய மனோ இச்சைகளை பின்பற்றுகிறார்கள் என்று. இப்ப இங்கே அல்லாஹு தஆலா சுட்டி காட்டுகிறான், குர்ஆனுக்கு கட்டுப்படாமல், ஹதீஸுக்கு கட்டுப்படாமல், குர்ஆனை மதிக்காமல், ஹதீஸை மதிக்காமல் ஒருவர் நடக்கிறார் என்றால் அவர் மனோ இச்சைக்கு கட்டுப்படக்கூடியவராக இருக்கிறார் என்பது அதனுடைய அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய அல் ஜவாபுல் காஃபி என்கிற புத்தகத்திலே மிக முக்கியமான ஒரு மோசமான விளைவை சுட்டி காட்டுகிறார்கள். அதாவது மனோ இச்சைக்கு கட்டுப்படுகிற ஒருவருடைய இதயம் பாழடைந்து விடும். இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அவர்களுடைய பெரும்பாலான நூல்களிலே இதயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து, கல்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசக்கூடியவர். தஸ்கியா என்கிற பகுதிக்கு மிக கூடுதல் அழுத்தம் கொடுத்த ஒரு அறிஞர் தான் இமாம் இப்னுல் கய்யிம் அவர்கள். அவர்கள் தன்னுடைய அல் ஜவாபுல் காஃபி என்கிற புத்தகத்திலே மிக விரிவாக பேசுகிறார்கள். மனோ இச்சை உள்ளத்தை பாழாக்கும், மனோ இச்சைக்கு கட்டுப்படுகிறவருடைய உள்ளம் கல்ப் சலீமாக மாறுவதில்லை என்பதை சொல்கிறார்கள். அதே போல அவர்கள் இன்னும் ஒரு புத்தகத்திலே சொல்லும் போது, மனோ இச்சைக்கு கட்டுப்படுகிறவர்களுடைய அறிவும் சிந்தனையும் போய்விடும். மனோ இச்சை தான் அவர்களுக்கு முன்னால் நிற்குமே தவிர அவர்கள் அறிவை பயன்படுத்த மாட்டார்கள், கல்வியை பயன்படுத்த மாட்டார்கள் என்பதையும் இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சூரத்துல் அஅராஃப் 175 முதல் 176 வரை உள்ள வசனங்களை நாம் படித்து பார்க்கிற போது, மனோ இச்சைக்கு கட்டுப்படுகிறவருடைய ஈமான் அவரை அறியாமலேயே கலண்டு கொண்டு போகும், அவரை விட்டு வெளியேறி செல்லும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்போ மனோ இச்சைக்கு கட்டுப்படுவது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. நாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் தான் கட்டுப்பட வேண்டும். நம்முடைய மனோ இச்சைகள் சொல்லக்கூடியவைகளுக்கெல்லாம் பின்னால் போவோமாக இருந்தால் நிச்சயமாக ஒரு கட்டத்தில் ஈமானை முழுக்க இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை இங்கே புரிந்து கொள்ளலாம். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸலாசுன் முஹ்லிகாத்,
மூன்று விஷயங்கள் இருக்கின்றன, அவை மனிதனை அழித்துவிடும். ஷுஹு முதாஇன், ஷுஹுன் முதாஉன், அதாவது கஞ்சத்தனம், வஹவா முத்தபா, மனோ இச்சை, மனோ இச்சைக்கு கட்டுப்படுதல், வயஜாபுல் மர்இ பினஃப்ஸிஹி, ஒரு மனிதன் தற்பெருமை கொள்வது. இந்த மூன்றும் ஒரு மனிதனை அழித்துவிடும். கஞ்சத்தனமும் மனிதனை அழிக்கும், மனோ இச்சைக்கு கட்டுப்படுவதும் மனிதனை அழிக்கும், அதே போல ஒரு மனிதன் தற்பெருமை கொள்வதும், தன்னை பற்றி பெரிதாக நினைக்கிறது, தன்னுடைய பொருளாதாரம், தன்னுடைய கல்வி, தன்னுடைய அழகு, தன்னுடைய ஆடை, இவற்றை வைத்து தற்பெருமை கொள்வதும் அவனை அழித்து விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பைஹக்கி இமாம் அவர்கள் பதிவு செய்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதே போல மனோ இச்சைக்கு கட்டுப்படுகிறவரை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது, அஃபரஐத மன் இத்தகத இலாஹஹு ஹவா, தனது மனோ இச்சையை கடவுளாக ஆக்கி இருக்கிறவரை நீ பார்த்தீரான்னு கேட்டு சொன்னால், வஅதல்லஹு அல்லாஹு அலா இல்மின் வஹதம அலா சம்இஹி வகல்பிஹி வஜஅல அலா பஸரிஹி கிஷாவா, அவர் வழிகட்டு போகிறார், அவருடைய செவியிலே முத்திரையிடப்படுகிறது, அவருடைய இதயத்தில் முத்திரையிடப்படுகிறது, அவருடைய கண்ணிலே திரையிடப்படுகிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப இவர் அன்புள்ள சகோதர சகோதரி, இந்த வசனம் சூரத்துல் ஜாசியாவினுடைய 23வது வசனம். சூரத்துல் ஜாசியாவினுடைய 23வது வசனம். மனோ இச்சைக்கு கட்டுப்படுகிறவர் ஷிர்க் செய்கிறார், மனோ இச்சைக்கு கட்டுப்படுகிறவர் வழிகட்டு போகிறார், மனோ இச்சைக்கு கட்டுப்படுகிறவருடைய செவியில் முத்திரையிடப்படுகிறது, அவருடைய இதயத்தில் முத்திரையிடப்படுகிறது, கண்களில் திரையிடப்படுகின்றன. இவைகளெல்லாம் மனோ இச்சைக்கு கட்டுப்படுவதால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பாதிப்புகளாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல மனோ இச்சைக்கு கட்டுப்படுகிறவர் இந்த உலக வாழ்க்கையில் நெருக்கடிகளை சந்திப்பார் என்பதை ஷேக் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இந்த உலகத்தில் நெருக்கடி, மனிதர்கள் அவர்களை எதிர்க்க ஆரம்பிப்பார்கள். மனோ இச்சைக்கு கட்டுப்படுகிறவர்களை மனிதர்கள் எதிர்க்க ஆரம்பிப்பார்கள். மனிதர்களிடத்திலே இழிவடைந்த நிலையிலே அவர் மாறிவிடுவார். ஆனால் அவருக்கு புரியாது, மக்களுடைய பார்வையில் அவர் இழிவடைந்த ஒருவராக இருப்பார் என்பதையெல்லாம் ஷேக் அவர்கள் இங்கே சுட்டி காட்டுவதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இவ்வாறு மனோ இச்சைக்கு கட்டுப்படுவதால் மிக மோசமான பல விளைவுகளை மனிதன் சந்திக்க வேண்டி ஏற்படுகிறது. இப்ப மனோ இச்சைக்கு கட்டுப்படாமல் அதற்கு மாறு செய்கிற போது, மனோ இச்சை ஒன்றை சொல்லும், மனோ இச்சை சொல்லும் தூங்கு, நல்ல கிளைமேட், லேட்டாகி தொழலாம் என்று மனோ இச்சை சொல்லும். ஆனால் அதற்கு கட்டுப்பட மாட்டான். அந்த குளிர் நேரத்திலும் தன்னுடைய போர்வையை தூக்கி எறிந்துவிட்டு அந்த குளிரிலும் ஒது செய்து கொண்டு பள்ளிவாசலை நோக்கி விரைவான். அல்லது பெண்ணாக இருந்தால் வீட்டிலே தொழுவாள். அதே போல விபச்சாரம் செய்ய வேண்டும் என்று மனம் சொல்லும், ஆனால் அவன் அதற்கு கட்டுப்பட மாட்டான். அல்லது ஹராமான ஒரு பொருளை சாப்பிடுவதற்கோ பயன்படுத்துவதற்கோ மனம் தூண்டும், ஆனால் அவன் கட்டுப்பட மாட்டான். இவைகளை அவன் தூக்கி எறிந்து மனோ இச்சைக்கு கட்டுப்படாமல் இருப்பதனால் அவனுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கின்றன? உண்மையிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஹலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி இங்கே நாம் கவனத்திலே கொள்ள வேண்டிய ஒன்றாகும். அவர்கள் சொல்லுகிறார்கள், அஃதலுல் ஜிஹாதி ஜிஹாதுல் ஹவா, மனிதன் செய்கிற ஜிஹாதுகளிலே மிக சிறந்த ஜிஹாத் அவன் தன்னுடைய மனோ இச்சையோடு செய்யக்கூடிய ஜிஹாத் ஆகும் என்று சொல்கிறார்கள். இந்த மனோ இச்சையோடு ஒரு மனிதன் போராடி அதிலே அவன் வெற்றி அடைந்தால் அவன் ஒதுங்குகிற இடம் சுவர்க்கம் என்பதை சூரா நாஸிஆத்தின் ஏற்கனவே நாம் ஓதி காட்டிய அந்த வசனங்களிலே அல்லாஹ் சொல்கிறான், வ அம்மா மன் ஹாஃப மகாம ரப்பிஹி வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. யார் ஒருவர் அல்லாஹுக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்பதை நினைத்து பயந்து வாழ்கிறாரோ, தன்னுடைய நஃப்ஸை ஹவாவை விட்டும் தடுத்துக் கொள்கிறாரோ, மனோ இச்சையை தவிர்ந்து வாழ்கிறாரோ, ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவர் ஒதுங்குகிற இடம் சுவர்க்கமாகும் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இங்கே சுட்டி காட்டுகிறான். எனவே ஒரு மனிதன் மனோ இச்சைக்கு கட்டுப்படாமல் அதற்கு மாறு செய்தால் அவன் சுவர்க்கம் செல்லுவான். அது மட்டுமல்ல,
மஹ்ஷரில் ஏற்படக்கூடிய அமளி துமளிகள் இருக்கின்றனவே, அது மிக பயங்கரமானது, சாதாரணமானது அல்ல என்பது நமக்கு தெரியும். பெற்ற தாய் பிள்ளைகளை கண்டால் விரண்டோடுகிற நிலை, பிள்ளைகள் பெற்றோரை கண்டால் விரண்டோடுகின்ற நிலை, கணவன் மனைவியை கண்டும் மனைவி கணவனை கண்டும் விரண்டோடக்கூடிய நிலை, ஒவ்வொரு மனிதனும் யானப்சி என்று அலைகிற அந்த மஹ்ஷரிலே மனோ இச்சைக்கு கட்டுப்படாமல் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மட்டுமே கட்டுப்பட்டு வாழ்ந்தவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்கிறது. அதே போல ஒரு மனிதன் மனோ இச்சைக்கு கட்டுப்படாமல் இருந்தால் அவனுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் கண்ணியத்தையும் உயர்வையும் தருகிறான். மனோ இச்சைக்கு மாறு செய்து அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா உயர்வையும் அந்தஸ்தையும் தருகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இமாம் இப்ராஹிம் இப்னு அதஹம் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், இப்ராஹிம் இப்னு அதஹம் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், அஷத்துல் ஜிஹாதி ஜிஹாதுல் ஹவா, ஜிஹாதிலே மிக கடுமையான ஜிஹாத் மன இச்சையோடு செய்யக்கூடிய ஜிஹாத் ஆகும். மன் மனஅ நஃப்ஸஹு ஹவாஹா ஃபகத் இஸ்தராஹ மினத் துன்யா வ பலாஇஹா, யாரொருவர் தன்னுடைய மனதை மனோ இச்சையை விட்டும் தடுத்து வாழ்கிறாரோ, மனோ இச்சைக்கு கட்டுப்படாமல் அவற்றை தவிர்ந்து வாழ்கிறாரோ, அவர் உலகத்தின் நெருக்கடிகளில் இருந்து ஆறுதல் பெறுவார். உலக நெருக்கடிகளிலிருந்து ஆறுதல் பெறுவார். வகான மஹ்ஃபூதன் முஆஃபன் மின் அதாஹா, அதே போல உலக தொல்லைகளிலிருந்து அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது என்று இமாம் இப்ராஹிம் இப்னு அதஹம் ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்லுகிற செய்தியையும் ஷேக் அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள். இவ்வாறு மனோ இச்சைக்கு கட்டுப்படாமல் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மட்டும் ஒரு மனிதன் கட்டுப்பட்டு வாழ்ந்தால் அவன் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைவான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மனோ இச்சையை எப்படி நாம் வெல்வது? இம்மனோ இச்சைக்கு கட்டுப்படாமல் மனம் போன போக்கில் வாழாமல் இருப்பதற்கு நாம் அல்லாஹ்விடம் கூடுதலாக நெருங்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ கேட்க வேண்டும். ஏனென்றால் நாம் ஏற்கனவே பல தடவைகள் சுட்டிக்காட்டியது போல இதயங்கள் ரஹ்மானுடைய 2 விரல்களுக்கு இடையில் இருக்கின்றன. அவை புரண்டு கொண்டிருக்கின்றன. இந்த இதயங்களை ஒரு உறுதியான நிலையில் ஆக்குவது அல்லாஹுடைய கையில் உள்ளதா. எனவே அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமாக துஆ கேட்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்ட ஒரு துஆ திருமிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஷேக் அல்பானி அதனை ஆதாரபூர்வமானது என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் முன்கராத்தில் அஹ்லாக் வல் அஅமால் வல் அஹ்வா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் முன்கராத்தில் அஹ்லாகி வல் அஅமாலி வல் அஹ்வா, அல்லாஹும்ம யா அல்லாஹ் இன்னி அஊது பிக மின் முன்கராத்தில் அஹ்லாக், கெட்ட பண்பாடுகள், கெட்ட செயல்கள், மோசமான மனோ இச்சை, இவைகளை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த துஆவை நம்ம பாடமாக்கி கொண்டு சுஜூதில், அத்தஹியாத்தின் இறுதியில், தஹஜ்ஜுடைய நேரத்தில், பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடைப்பட்ட நேரங்களில் என்று துஆக்கள் கபூலாகக்கூடிய நேரங்களில் அதிகமாக ஓத வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் முன்கராத்தில் அஹ்லாகி வல் அஅமாலி வல் அஹ்வா. இப்போ இவ்வாறு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ கேட்கும் போது நிச்சயமாக நம்முடைய உள்ளங்கள் மனோ இச்சைக்கு கட்டுப்படுவதிலிருந்து விடுபடும். அதுபோல இதே துஆவை நாம கேட்பது சுன்னத்தாகும். இது அல்லாமல் மனோ இச்சையை விட்டும் அல்லாஹ்விடம் பொதுவாக நாம் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே கேட்கிறார்கள், அஆதன் அல்லாஹு வ இய்யாக மின் இத்திபாஇல் ஹவா, மனோ இச்சையை பின்பற்றுவதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக என்று துஆ கேட்கிறார்கள். அதே போல இப்ராஹிம் அத்-தைமி ரஹிமஹுல்லா அவர்கள் துஆ கேட்கிறார்கள், அல்லாஹும்ம அஸிம்னி பி கிதாபிக், யா அல்லாஹ் உன்னுடைய வேதத்தை கொண்டு என்னை பாதுகாப்பாயாக, வ சுன்னத்தி நபியிக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதே போல உன்னுடைய தூதரின் சுன்னாவை பின்பற்றுவதை கொண்டும் என்னை பாதுகாப்பாயாக, மின் இக்திலாஃபின் ஃபில் ஹக்,
சத்தியத்தில் முரண்படாமல் இருப்பதற்கும் வமின் இத்திபாஇல் ஹவா பிகைரி ஹுதம் மின்க், நேர்வழி இல்லாமல் மனோ இச்சையை பின்பற்றுவதை விட்டும் என்று அவர்கள் துஆ கேட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும், அல்லாஹ்விடத்தில் நிறைய மன்றாட வேண்டும் என்பதை நாம் புரியலாம். அதே போல மனோ இச்சையை எதிர்க்கக்கூடிய, மனோ இச்சையை உடைத்தெறியக்கூடிய விஷயங்களை கொண்டு உள்ளத்தை நிறைக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் மனோ இச்சை வராமல் இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹுடைய நினைவு, திக்ரை அதிகப்படுத்துவது, உள்ளத்தை மென்மையாக்குவது, சுவர்க்கத்தை பற்றி சிந்திப்பது, நரகத்தை யோசித்து பயப்படுவது, கபருடைய வாழ்வு பற்றி யோசிப்பது, இப்படியாக நம்முடைய உள்ளத்தை நன்மைகளால், அல்லாஹுக்கு விருப்பமான விஷயங்களால் நிறைக்கிற போது உள்ளம் மனோ இச்சையிலிருந்து விடுபடும். அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய உள்ளத்தை மனோ இச்சையிலிருந்து நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் நல்ல மனிதர்களோடும் உலமாக்களோடும் சகவாசம் வைக்க வேண்டும். உலமாக்களோடு உட்கார்ந்து பேச வேண்டும், சாலிஹான மனிதர்களோடு உட்கார வேண்டும். இப்ப நம்முடைய நிலைமை என்னென்றால், ஏற்கனவே சென்ற வகுப்பில் நாம் சுட்டிக்காட்டியது போல மனோ இச்சைக்கு கட்டுப்படுகிறவர்களோடு தான் நாம் கூடுதலாக சேருகிறோம். துனியா, பதவி, பேராசை, இப்படி உலகத்தின் மீது மோகம் கொண்டு மனதை மனோ இச்சைக்கு கட்டுப்படுகிற மனிதர்களுடைய சகவாசத்தையும் உறவையும் அதிகப்படுத்துவோம். இதனால் நம்முடைய உள்ளமும் மனோ இச்சையின் பக்கம் செல்லுகிறது. உலமாக்களோடு தொடர்புகள் மிக மிக குறைவு. அதில் இம்பார்ட்டன்ஸ் புரியாமல் இருப்பது கூட ஒரு வகையான உளநோயாகும். அதே போல சாலிஹான மனிதர்களோடு, நல்லடியார்களோடு உட்காருவது, இவ்வாறு நாம் செய்யும் போது அவர்கள் நிச்சயமாக நமக்கு நல்ல விஷயங்களை நினைவுபடுத்துவார்கள், அல்லாஹுவை நினைவுபடுத்துவார்கள், ரசூலை நினைவுபடுத்துவார்கள், மறுமையை நினைவுபடுத்துவார்கள். அந்த நேரத்தில் நம்முடைய மனதை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும். அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் எப்போதும் நம்முடைய இறுதி முடிவுக்கு அஞ்ச வேண்டும். இன்னமல் உமூரு பிஹவாதீமிஹா, நிச்சயமாக ஒவ்வொரு காரியமும் இறுதி முடிவை வைத்தே அமையும் என்ற அடிப்படையில் நாம் இறுதி முடிவுக்கு பயப்பட வேண்டும். மனோ இச்சைக்கு கட்டுப்படுகிறவர் இணை வைக்கிறார், அல்லாஹுடைய தௌஃபீக் அவருக்கு இல்லாமல் போகிறது, அவருடைய உள்ளத்தில் திரையிடப்படுகிறது, காதில் முத்திரையிடப்படுகிறது, கண்ணில் முத்திரையிடப்படுகிறது. எனவே நல்லவற்றை பார்க்கக்கூடிய பாக்கியம், கேட்கக்கூடிய பாக்கியத்தை அவர் இழந்து விடுவார். குப்பைகளையும் அசிங்கங்களையும் ஜாஹிலியத்துகளையும் பார்க்கிறவர்களாகவும் கேட்கிறவர்களாகவும் சிந்திக்கிறவர்களாகவும் மாறுவார்கள். இப்படியான நிலையில் நான் மௌத்தானால் என்னுடைய நிலை என்ன என்று அடிக்கடி யோசிக்கிற போதும் நிச்சயமாக நாம் நம்முடைய உள்ளத்தை இந்த ஹவாவிலிருந்து பாதுகாத்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, மனோ இச்சைக்கு கட்டுப்படாமல் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவர் நிச்சயமாக இந்த உலகத்தில் கண்ணியமாக இருப்பார். அல்லாஹுடைய உதவி அவருக்கு கிடைத்து கொண்டிருக்கும், நிம்மதியாக இந்த உலகத்தில் வாழ்வார் என்பன போன்ற விஷயங்களை நாம் புரிகிற போதும் நிச்சயமாக நமக்கு மன நிம்மதி கிடைக்கும் என்பதை நாம் புரியலாம். அப்ப மன நிம்மதி நமக்கு கிடைக்கிற போது நாம் வெற்றி அடையலாம். எனவே மனோ இச்சைக்கு கட்டுப்படாமல் நான் வாழ வேண்டும் என்கிற அந்த உறுதியான முடிவோடு நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன ஹவாஹு தபஅன் லிமா ஜித்து பிஹி, நான் கொண்டு வந்ததற்கு ஏற்ப யாருடைய மனோ இச்சை இல்லையோ, நான் கொண்டு வந்ததற்கு ஏற்ப, அப்ப குர்ஆன் சுன்னாவுக்கு ஏற்ப யாருடைய மனோ இச்சை அமையவில்லையோ அவர் ஈமான் கொண்டவராக மாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி இருக்கிறது. எனவே இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு நம்முடைய உள்ளத்தை பாழாக்கக்கூடிய இந்த மனோ இச்சைக்கு கட்டுப்படாமல் நாம் வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இந்த மனோ இச்சையோடு போராட வேண்டும், ஜிஹாத் செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.